நல்லா சுட சுட கம கமன்னு வாசனை உள்ள அந்த காலிஃப்ளவர் குழம்ப அப்படியே சுடு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கவே வந்து நாவில் எச்சி ஊறுது, நம்ம வந்து உடனே சாப்பிட்றது இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த காலிஃப்ளவர் குழம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டை காலிஃப்ளவருக்கு சிம்பிளாக எப்படி காலிஃப்ளவர் குருமா குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் புழு பூச்சி இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதில் வந்துட்டு காலிஃப்ளவர் நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ அது கூடவே லைட்டாக மஞ்சத்தூளை போட்டுக்கலாம், அது கூட உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சதை எடுத்து ஆற வச்சாச்சு ஒரு வடிகட்டியில் போட்டு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் சூடுபடுத்தி மசாலாஸ்லாம் அரைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம வந்துட்டு சீரகம் போட்டுக்கலாம், அது கூடவே கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம், 4 பல் பூண்டு, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அது கூட ஒரு பெரிய தக்காளி எடுத்து போட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டா கரிஞ்சு போயிடும். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாஸ்லாம் நல்லா அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. அது கூட வந்து தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் வந்து கிண்டிக்கலாம். கிண்டி ஆற வச்சு எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும். அது கூடவே பட்டை, இலை, 2 துண்டு கிராம்பு போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சு ஸ்லைஸ்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு கிண்டிக்கலாம். இது கூடவே தண்ணி தேவையான அளவு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து லூஸாக வேணும் இல்லை கெட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கொதி வர வரை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு வந்து நம்ம வந்து உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதி வர வரை வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா கொதிச்சு வருதுன்னு சொல்லிட்டு. அதில் நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, காலிஃப்ளவர் வடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எல்லா காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். இது கூட வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே மூடி போட்டு மூடி வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் காலிஃப்ளவர் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கொதிச்சு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. அது கூடவே அப்படியே வந்து கொத்தமல்லி தலை போட்டு அப்படியே நம்ம அப்படியே இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.